உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல சொல்லக்கூடிய ஒரு உறுதியான உத்தரவாதம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. என இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். நீங்க எத்தனையோ பிரச்சனைகள் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து நடக்கின்ற வேதனைகள் எதனால வருதுன்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர வேண்டும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உத்தரவாதம் தான் கொடுத்தேன். இங்க இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமா உங்க எல்லாருடைய பிரச்சனையும் தீரணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். சரி, இப்ப இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்னா, மீன ராசிக்கு பார்க்க போறோம் ஜூலை மாத பலன்கள். அதே நேரம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்ல கவனிங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு உங்கள் பிரச்சனைகளாம் தீர்வுங்க. நிறைய பிரச்சனைகளோடு ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தாச்சுன்னா ரொம்ப வேதனையாக தான் இருக்கு. இதுக்கு நட மாட்டேன், வேலை கிடைக்க மாட்டேன், கல்யாணம் முடிய மாட்டேன், இப்படி நிறைய பிரச்சனைகளை அலையிறீங்க. இப்போ முதல்ல என்னன்னு கேட்டீங்க, தொழில் ஒரு மனுஷனுக்கு நல்ல தொழில் வியாபாரம் நல்லா இருக்கணும், தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் விருத்தி அடையணும். திரும்ப தொழில் பாதிக்குது, வியாபாரம் சரியில்லை, கடனாலேயே ஆகிட்டு, கடன் நிறைய அதிகமாகுது, தொழில் சரியாக ஓட மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்து நல்ல வேலை கிடைக்கும், பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அரசாங்கம் முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்குமா? அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உயர் பதவி, அரசாங்க வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி, முக்கியமான பதவி, அந்த போஸ்டிங்காக காத்துக்கிட்டு இருக்கும். அந்த பதவி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. யாரால தடைப்படுது? முக்கியமான ஒரு மனிதனால தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பதவி, நல்ல பதவி கிடைக்கணும். அதுக்கு என்ன, எப்போ கிடைக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, அடுத்து அரசியலில் சாதிக்க முடியுமா? ரொம்ப வருஷமா அரசியலில் உருண்டுகிட்டே இருப்பாங்க, ஒன்றுக்கு வர முடியாது. சில பேர் திடீர்னு அரசியலில் மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய முன்னேற்றம். ஆக இப்படிப்பட்ட அரசியல் வாழ்க்கையில சிறந்த முன்னேற்றம் பெற முடியுமா? அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம், இன்னைக்கு கல்யாணம் முடியும், நாளைக்கு கல்யாணம் முடியும், அவரை பார்த்தா முடியுமா, இவரை பார்த்தா முடியுமா, அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், அந்த பரிகாரம் பண்ணோம், அந்த பரிகாரம் பண்ணோம், ஒன்றும் நடக்கலை, கல்யாணமும் முடிய மாட்டேங்குது. இந்த வேதனைகள் நிறைய ஜாதகங்கள் வருது, இதுக்கான ஜாதகங்கள் நிறைய வருது. அப்ப நான் என்ன சொல்றேன், நல்ல கவனிங்க. கல்யாணத்துக்காக ஜாதகத்தை அப்படி தூக்கியாச்சுன, இந்த வருஷம் இந்த மாசம் கல்யாணம் முடியணும், முடிஞ்சு ஆகணும், முடியன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. அதை விட என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு 10-15 ஜாதகத்தை தூக்கிட்டு இது பொருந்துமா, அது பொருந்துமா, அப்படி விட்டு அடையாதுங்க. அந்த மாதிரிலாம் அலையாதீங்க, அவசியமே இல்லை. ஆண்டவன் ஒவ்வொருத்தர் தலையெழுத்து இன்னாருக்கு இன்னார் தான், இன்னாருக்கு இன்னாரோட 1000 வரைக்கும் சேர்ந்து வாங்க. ஆண்டவன் போட்ட விதி ஒன்று இருக்கு, இன்னாருக்கு இன்னார். அது யார், எந்த ராசிக்கு எந்த ராசி முடியும், இந்த வருஷம் இந்த மாசம் இந்த ராசிக்கு இந்த ராசி தான் கல்யாணம் முடியும் அப்படின்னு அடிச்சு ஆணித்தரமா அந்த இறைவனுடைய விதியை எடுத்து சொல்லலாம். உங்களுக்கு அந்த கவலை எது எங்கேயுமே சொல்ல போறது இல்லை, சொல்லியிருந்தா சொல்லுங்க, சரிங்களா? அந்த கவலையை விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்காக பார்த்தீங்கன்னா 1 வருஷமா, 2 வருஷமா, 5 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம், 13 இப்படி வருஷங்கள் எப்போ குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இப்படி ஒரு மன வேதனையோடு ஒரு நடைப்படமா அலைவாங்க. ஏன்னா நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியாது. மனசை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே தான் ஒரு நல்லது கெட்டதில் கலந்துக்கணும். மறைமுகமாக பேசுவாங்க அடுத்தவங்க, இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காத, அதுக்கு என்ன புத்திர வாக்கியம் பெறுவதற்கான யோகத்திற்கு என்ன செய்யலாம், சரிங்களா? அடுத்து இதே புத்திரத்தால பிள்ளைகளால பெரிய பிரச்சனை, காதல் பிரச்சனை. இன்னைக்கு அதிகமாக காதல் பிரச்சனை, தாய் தப்புனார் படக்கூடிய வேதனை கொஞ்சம் நஞ்ச வேதனை கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். என் பிள்ளைய இன்னைக்கு லவ் பண்ணுதுங்க, நாங்கள் நல்ல கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், இப்படி திடீர்னு இப்படி சொல்லுது அப்படின்னு. அந்த பையனுடைய ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு. இந்த பையன் ஜாதகம் சரியா இருந்தா தைரியமா முடிங்க, ஒன்றும் ஆகாது, பாதிப்பு வராது. ஜாதகம் சரியா இருந்தா கண்ணை மூடிட்டு அந்த பையனை கட்டி கொடுங்க,
சில ஜாதகங்கள் பாதிப்பு தரும், பாதிப்பு தரும், பிரிவினை ஏற்படும், அந்த பையனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை வரலாம், அப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு இல்லை பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏதோ கண்டிப்பாக கணவன் மனைவி நிரந்தரமாக வாழ முடியாத நிலை ஏற்படும். பார்த்துடலாம், ஆரம்பத்திலே பார்த்துடலாம். அப்படிப்பட்ட ஜாதகம் வேண்டாண்டுருவேன், வேண்டாண்டுருவேன். உதாரணத்துக்கு இந்த ஒரு அம்மா சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி ஜாதகம் வந்துச்சுன்னா முடிக்காதீங்க வந்து. ஆனால் அந்த ஜாதகத்தை அந்த பிள்ளை விரும்பியிருக்கு. கல்யாணத்துக்கு ஐயோ அங்கேயோ ஐயோ அங்கேருந்து ஓடி வருது, வெளியூர்லேருந்து. என் பிள்ளை போய் நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சு இன்னைக்கு அந்த ஜாசி முடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அந்த ராசியை கல்யாணம் முடிச்சுட்டு இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரி இந்த ராசியை கல்யாணம் முடிச்சு கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுவோம். ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுவோம். ஆக பொருத்தம் என்பது தினம் கணம் ரஜு நாடி அது கிடையாது. அப்படி பார்க்கக்கூடாது, சும்மா 2 நிமிஷத்தில் பொருத்தம் பார்க்கக்கூடாது. காலத்தை கடைசி வரை கடத்த செல்லக்கூடிய 2 ஜாதக கட்டங்கள், கலகங்கள் ஏற்படாமல் கட்டங்கள் சரியாக போகக்கூடிய காரியத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறதான்னு பார்க்கணும். கலகங்கள், கல்யாண வாழ்க்கையில் கலகங்கள் இல்லாத கட்டங்கள் இருக்கிறதா, பிரச்சனை இல்லாத ஏற்படுத்த கட்டங்கள் இருக்கிறதா, ஒன்று இணைந்து வாழக்கூடிய யோகங்கள், சிறந்த யோகங்கள் இருக்கிறதா என்பதை சரியாக கட்டங்கள் மட்டுமே சரியாக சொல்லும். உங்கள் காலத்தின் கல்யாண காலத்தின் கட்டங்கள் மட்டுமே சரியாக சொல்லும். அதை சரியா பார்க்கணும். சரி, அடுத்து சொத்து பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல், வருமானம், காசு பணம் வரல, போற இடத்துல ரொம்ப காசு பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த பணம் வராமல் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்கேயோ ஜாதகத்தை பார்த்தோம், இங்கே எத்தனையோ இடங்களை பார்த்துச்சுங்க, எத்தனையோ கோயில்களமோ போயிட்டோம், எத்தனையோ பரிகாரங்களும் பண்ணிட்டோம், எத்தனையோ பரிகாரம் பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்கல. இப்படி வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு திரும்ப இதே வார்த்தா சொல்ல, ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அது பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். சரிங்களா? சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாத பலன்கள் மீனராசி. ஆக இந்த ஜூலை மாத பலன்கள் என்பது 1/7/2024 முதல் 31/7/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய பலன்கள் இப்ப மீனராசிக்கு நம்ம பார்க்க போறோம். மீனராசிக்கு பலன் பார்க்க என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் படக்கூடிய கஷ்டங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலும் படக்கூடிய வேதனைகள், இதை சொல்லி அத்தனை ஜாதகங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 30 ஆண்டு கால அனுபவத்தில் எத்தனையோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்ப இந்த மீன ராசியை பொறுத்தளவு முதல்ல பார்த்தீங்கன்னா, மீன ராசியிலே ராகு, அதாவது ஜூலை மாத கிரக அமைப்புகள். மீன ராசியில் ராகு, 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் சனி. இதுதான் ஜூலை மாத கிரக அமைப்புகள். இப்ப முதல்ல தனம், வாக்கு, வருமானம் பெறக்கூடிய ஸ்தானத்துல செவ்வாய் இருப்பது நிச்சயமாக இதுவரை ஏற்பட்ட தனம், வருமானங்கள், முன்னேற்றங்கள் இது இந்த அளவுக்கு இல்லாத மிகப்பெரிய ஒரு தனம், வருமானம், முன்னேற்றம், வியாபாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் செவ்வாயால், தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால். வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணால் நல்ல வேலை வாய்ப்பு, அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துவம் உத்தியோகம் பெறுவதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சொந்தமாக எந்த ஒரு வியாபாரமும், எந்த ஒரு தொழிலும், வியாபாரம் ஜாஸ்தி, வாக்கு, வருமானம், வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தானம் தான் வாக்கு. கல்வி, அதாவது கல்வி, உயர்ந்த கல்வி, ஒரு IAS, ஒரு IPS, இல்லாட்டி அதிகாரத்துக்கு வந்த கல்வி, அந்த மாதிரி கல்வி படிக்கலாம். கல்வி எந்த கல்வினாலும் வித்யாபதி வலிமையா இருக்கிறார் உங்களுடைய இதுல. தொழிற்கல்வி நிறைய படிக்கலாம், மருத்துவர் படிக்கலாம், இந்த ரசிக மருத்துவம், டாக்டர் படிக்கலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இன்னைக்கு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அதாவது இந்த 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு சக்தியை கொடுப்பார். ஆக மருத்துவம் சார்ந்த கல்வி படிக்கும் போது சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்துல மீனராசிக்கு சரிபாக உட்கார்ந்துருக்கார். 12ஆம் இடம் மருத்துவமனை சம்பந்தப்பட்டது. அந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்டதுன்னா என்ன, டாக்டர் எந்த வியாதினாலும் ரத்தத்தில் தான் பரிசோதனை பண்ணணும். செவ்வாய்க்கு பிறகு ரத்தம் அர்த்தம். ஆங்காரன் மட்டும் இல்லை, நம்ம உடம்புல உடம்புல போக ரத்தத்திற்கும் அதற்குரிய அந்த ரத்தத்தில் ஏற்படுகிற நோய்களுக்கும் சம்பந்தப்பட்டவர் அந்த ரத்தத்தின் அதிபதி.
அப்போ அது மீனராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த மருத்துவம் சார்ந்த கல்வியை படிக்கலாம்ன்றது அதில் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம். அதில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்து மீனராசிக்கு 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் கொஞ்சம் எல்லாருக்கும் வருமானம் பெறுவதில் கொஞ்சம் பயணங்கள் ஏற்படும். தொழில் பயணங்கள் மூலம் வருமானத்தை பெறக்கூடிய நிலைக்கும், சில பேருக்கு நல்ல தலைமை பதவி கிடைக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடியது உயர் பதவி கிடைக்கும். சிலருக்கு செய்கிற வியாபாரத்தினால் நல்ல வியாபாரம் பெருகும், அந்த மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு மரியாதையோட புதிய அந்தஸ்து ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கும். சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். அடுத்து மீன ராசிக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அரசு கிரகம் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். மேலும் உங்களுக்கு மீனராசிக்கு 3-8க்குரிய சூரியன் சூரியனோட சுக்கிரன் சேர்ந்திருக்கார். அப்ப அந்த 3-8க்கு 8ஆம் அதிபதி சூரியனோட சேரும் பொழுது வருமானங்கள், அதாவது தடைப்பட்ட வருமானங்கள்லாம் வரக்கூடிய, நீ எட்டாம் இடம் எப்பயுமே வலிமையாக அடைந்து விட்டால் நிரந்தர வருமானத்திற்கு வழிவகுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீனராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கும்போது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். சரி, அடுத்து இந்த மீனராசிக்கு 5ஆம் இடம், அது 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் கற்ற கல்வியினால் பதவி கிடைக்கக்கூடியது. படிச்சுட்டு போய் வேலை இல்லாமல் இருக்குங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகம், ஒரு மேனேஜர் ஆகலாம், கல்லூரி இதில் ஒரு ப்ரொஃபஸர் ஆகலாம், வித்யாபதி. அதே நேரத்தில் புதிய தொழில் ஆரம்பித்து புதிய முதலீட்டின் மூலம் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த காலமாக ஏற்படும். இதில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வித்யாபதி மட்டுமில்லை, வியாபாரத்துக்கு அதிபதி அவர். அது புதிய தொழில் வியாபாரங்கள் முதலீட்டில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவார். சரிங்களா? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன். அடுத்து மீனராசிக்கு 7ஆம் இடம், ஜென்மத்தில் ராகும் 7ஆம் இடத்தில் கேது போது எப்பவுமே சில குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தாச்சு. அதை இந்த காலங்களில் அதெல்லாம் ரொம்ப குறைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். பிரச்சனைகள் அதிகமாகாது. ஏன்னா குருவின் பார்வையோட கேது இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கும்போது நமக்கு வெளிநாட்டு உறவால் வருமானங்கள், மற்ற வேற இன ஜாதி மக்களால் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குமே தவிர பாதிப்பான ஒரு காலங்களையும் கண்டிப்பாக உருவாக்காது. நட்புகளாலும் உறவுகளாலும் கணவன் மனைவியாலும் மனைவி கணவனாலும் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக குருவினுடைய பார்வையில், குரு 10ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து கேது பார்க்கிறதுனால நன்மைகள் கூடுமே தவிர அதில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? இதுதாங்க மீனராசிக்கு ஜூலை மாதத்தின கிரகத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. இதில் இந்த ஜூலை மாதத்திலே ஒரு அற்புதமான நல்ல கிரக அமைப்புகளோடு கிரக வலிமைகளோடு இருக்கக்கூடிய தேதிகளை நான் சொல்கிறேன். இந்த தேதிகளை புதிய வியாபாரம், புதிய எல்லாவித சுபகாரம், புதிய தொழில் தொடங்கலாம், புதிய வியாபாரம் தொடங்கலாம், வீடு கட்டுறதுக்கு, அதே நேரத்தில் இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இடம் முடிக்கிறது, வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போடுறது, வீடை முடிக்கிறது, சுபகாரியங்களுக்கு பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இப்படி சுபகாரியங்கள் திருமணத்திற்காக பேசி முடிக்கிறது, புதிய வியாபாரம் தொடங்குறது, எல்லாமே நான் சொல்லக்கூடிய தேதிகளில் நீங்கள் செய்யலாம். இந்த தேதியை சரியாக கணிச்சு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டீங்க. நல்ல கிரக வலிமையோடு இருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் சில தேதிகள் இருக்குது. அந்த தேதிகளில் நீங்கள் எல்லாவித சுபகாரியங்களும் எல்லாவித தொழில்களும் ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். எல்லா காரியங்களும் நடத்த ஆரம்பிக்கலாம். இப்போ அதில் முதல் தேதி ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை அருமையான, ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை நல்ல கிரக அமைப்புகள். அடுத்து ஜூலை 12 முதல் ஜூலை 15 வரை 12, 13, 14, 15 4 நாட்கள். அடுத்து ஜூலை 25 முதல் ஜூலை 30 வரை 25, 26, 27, 28, 29, 30. புரிஞ்சுட்டீங்களா? 25, 26, 27, 28, 29, 30. ஆக இந்த 6 நாட்கள் நம் சிறப்பான நாட்கள். அடுத்து ஜூலை 29 முதல் 31 வரை, அவ்வளோ 31 இயரோட ஜூலை மாதம் முடியுது.
புரிஞ்சுட்டீங்களா? இந்த தேதியெல்லாம் வந்து நல்ல கிரக வலிமையோடு இருக்கக்கூடிய நல்ல நாட்கள். இந்த நாட்கள் எல்லாவித தொழில்களையும் ஆரம்பிக்கலாம், எல்லாவித சுபகாரியங்களும் செய்யலாம். சரிங்களா? அது இப்படிப்பட்ட பலன்கள் சிறப்பாக இருக்குது. எதுவுமே நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு சரியாக வரல, சரியாக நடக்கலை, திரும்ப திரும்ப எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பாவக்கிரகங்களுடைய மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக தடைபடும் நடக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிங்க. என்னதான் ஜாதகத்தில் என்ன கோளாறு உங்கள் ஜாதகத்தில் அப்படிப்பட்ட மோசமான தசாபுத்தி என்னதான் நடக்காது, அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? அதை திரும்ப இந்த நிச்சயத்திலும் உறுதியான உத்தரவாதம் என்னன்னா, ஜோதிடம் என்பது ஒருபோதும் தவறுவதில்லை. என்னங்க நிறைய ஜாதகத்தை எத்தனையோ பெற்ற பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலையாக. அதுக்கு காரணம் இதுதான். என்ன காரணம்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஏன்னா பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன். ஆக இறைவனுடைய படைப்பை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அது கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, எத்தனை வருஷம் வேலை கிடைக்காம இருக்கீங்க, எத்தனை வருஷம் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, குழந்தை இல்லாமல் எத்தனை வருஷம் இருக்கீங்க, சொத்து பிரச்சனை எவ்வளோ நாள் இருக்குது, கொடுக்கல் வாக்கல் பிரச்சனை, பணம் முடங்கிருச்சு, பிள்ளைகளுடைய காதல் பிரச்சனைகள், இதெல்லாம் சரியாக எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சி திருச்சி வேதனைப்பட்டு நடக்கலைன்னு சொன்னவங்க அப்படி ஒரு முறை ஜாதகத்தை கேட்குறது. இங்கேயும் வந்து நடக்கலைன்னு வந்துடக்கூடாது. ஆக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த பிரம்மன் போட்ட விதியாகப்பட்ட பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை உங்களுக்கு நடக்காத பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்காகத்தான் இவ்வளவு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.